தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்களே என் மக்களே என் மக்களே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள். அதேபோல நான் கடவுள் என்று பல நாட்கள் சித்தம் கலங்கி கண்ணீர் மல்க இறைவனை வணங்கி பிரார்த்தனை செய்துள்ளேன். இன்றும் சில தருணங்களில் நான் கடவுள், நான் சிவன், நான் இயேசு என்று சித்தம் கலங்கியவனைப் போல நான் நினைத்து கொண்டு என்னையே நான் ஏமாற்றிக் கொள்கிறேன். கடவுள் எனக்கு உதவி செய்ய அவரே கீழே இறங்கி வருவார் அப்தினோ பைத்தியக்காரனைப் போல கடவுளை அழைத்ததும் உண்டு. சில தருணங்களில் கடவுள் இல்லை, பல பேர்களில் கடவுளை படைத்தது மனிதன்தான் என்று நினைத்ததும் உண்டு. இப்படி இருக்கையில் மார்ச் 23 அன்று எனக்கு தானாகவே காலை 6 மணி அளவில் தூக்கம் கலைந்து முழித்து கொண்டு குளித்துவிட்டு எனது இயேசுவையும் எனது சிவனையும் வணங்கி துதித்துவிட்டு ஓட்டு போடுவதற்கு காலை 6:40 மணி அளவில் பிரார்த்தனை செய்து கொண்டு வரிசையில் காத்து நின்று ஓட்டு போட்டேன். பின்பு எனது மனைவியே அவங்க ஊருக்கு கூட்டிக் கொண்டு சென்று அங்கு அவர்களும் ஓட்டு பதிவு செய்ய அவங்க குடும்பத்துடன் அவர்கள் ஊரில் ஓட்டு பதிவு செய்தோம். பின்பு அன்று மாலையே எனக்கும் எனது மனைவிக்கும் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றபோது நான் மார்ச் 23 அன்று நடைபெறும் IPL போட்டியில் சஞ்சு சாம்சன் 100 ரன்கள் மேல் எடுத்து CSK சேப்பாக்கம் மைதானத்தில் வெற்றி பெறும் என்று கூறினேன். அப்படி நடைபெற்று பின் மார்ச் 4ஆம் தேதி அன்று DVK விஜய் அவர்கள் 100 சீட்டுக்கு மேல் வெற்றி பெறுவார் என்று கூறினேன். கடவுள் இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் 108 தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்றார். இது மக்களின் தீர்ப்பு என்றாலும் மகேசன் தீர்ப்பு என்றே பலரும் கூறுகையில் நான் கடவுள் நிச்சயம் இருக்கிறார் என்று உணர்த்த கடவுள் நடத்திய நாடகத்தை இங்கு உங்களுக்கு விளக்க ஒரு வாய்ப்பு தாருங்கள். திருப்பட்டூர் என்று ஒரே பெயரில் 2 தொகுதி உள்ளது. அதில் ஒன்றில் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கடவுள் நடத்தும் திருவிளையாடல் என்று நாம் உணர வேண்டும். ஏன் என்றால் 2 தொகுதி பெயரும் ஒன்றுதான் என்றாலும் வெவ்வேறு இடங்கள். அதே போலத்தான் கடவுள் நாம் வெவ்வேறு பெயர் கொண்டும் உருவம் கொண்டும் உருவம் இல்லாத தன்மை கொண்டும் நாம் இந்து, கிறிஸ்துவம், இஸ்லாமிசம், புத்திசம் என்று வெவ்வேறு மதங்களால் ஒற்றுமையுடன் நாம் நமது இந்தியாவில் மட்டும் இன்றி உலகத்திற்கும் கடவுள் தனது தன்மையை மக்களின் மூலமாகவே நமக்கு உணர்த்தியிருக்கிறார். வாழ்க மக்கள், வாழ்க மோடிஜி. நான் நமது இந்தியாவை விரும்புகிறேன், பாகிஸ்தான் மக்களையும் விரும்புகிறேன். ஏனென்றால் அன்று அவர்களும் இந்தியாவின் அங்கம்தான். வாழ்க பாரதம். இப்படிக்கு என்னை கடவுள் என்று நினைத்து கொண்டு சித்தம் அவ்வப்போது கலங்கும் உங்களில் ஒருவன்.